தர்மஸ்தாலால மாஸ் மர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? ஒரு 100 மேற்பட்ட பெண்கள, குறிப்பா பெண்கள வந்து கொன்னு கொன்னு புதைச்சிருக்காங்க அந்த இடத்துக்குள்ள. அது வந்து இப்போ பெரிய சர்ச்சையா மாறிட்டு இருக்கு. அந்த புதைச்சவரே கோர்ட்டுக்கு போய் வாக்குமூலம் குடுத்திருக்காரு. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல. இப்ப அவர் அங்க துப்புரவு பணி செய்யக்கூடிய ஒரு நபர். அவர் பொதுச்சே 100க்கும் மேற்பட்ட பிணங்கள். அது இல்லாம வேற என்ன இருக்குன்றது தெரியல. ஆத்து கரை ஓரமாவே புதைக்க சொல்லியிருக்கதா அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஈரப்பதம் இருக்க இருக்க உடம்பு வந்து ஈஸியா எலும்பு கூட இல்லாம டீகம்போஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு யோசிச்சு இத இல்ல அது செஞ்சிருக்காரு. பிளான்டு மர்டர். இப்ப யார குற்றவாளி ஆக்குவாங்கன்ற என்ன பொறுத்தவரைக்கும் யாரையும் விசாரிக்கவே மாட்டாங்க. இந்நேரம் மிகப்பெரிய ஒரு டீம் இறங்கி இருக்கும். அவன் இப்ப வெளிய வந்திருக்கிற தகவல் நூற்றுக்கணக்கான பெண்கள், இல்ல பெண்கள் இப்படி இப்படி இருந்தாங்க, இப்படி எல்லாம் எரிச்சேன், இதெல்லாம் சொல்லியிருக்கான். அவங்கள ரகசியமா போய் விசாரிச்சு கூண்டோட தூக்குனா தான் வேலை முடியும். சரி, பிஜேபி இத கையில எடுக்கல. ஆனா காங்கிரஸ் இத கையில எடுத்திருக்கலாமே. பெரிய விஷயமா மாத்திருக்கலாம்ல. ஏங்க காங்கிரஸும் பாஜகவுக்கும் என்ன வேறுபாடு இருக்குங்க? காங்கிரஸ் மறைமுகமா பண்ணுவான், பாஜக ஓப்பனா பண்ணும். அவ்வளவுதான். அந்த இடத்துக்குள்ள அந்த இடத்தோட இதுல வந்து சுடுகாடு இருந்ததா? ஏங்க உள்ளவே பெரியல் கிரவுண்ட் இருக்கான். அது பெரியல் கிரவுண்டுன்னா எரிச்சு இது பண்ணக்கூடியது. அது அனுமதியே இல்லை. டெல்லியில நடந்ததுக்கு மீடியா ஒரு பெரிய காரணம் இல்லைண்ணே. இல்ல மீடியா காரணம்ன்றது இல்லை. நீங்க அது அப்ராண்டு ஏழைகள் எல்லாமே கூலி தொழில் செய்யக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு சட்டத்தின் அடிப்படையில் நீங்க தண்டனை கொடுக்குறீங்க. ஆசிபா கொலை வழக்கு இவங்களால சட்டத்தின் அடிப்படை தண்டனை கொடுக்க முடியும். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு திரு தடா ரஹீம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். அண்ணே வணக்கம். அண்ணே, தர்மஸ்தாலால மாஸ் மர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? ஒரு 100 மேற்பட்ட பெண்கள, குறிப்பா பெண்கள வந்து கொன்னு கொன்னு புதைச்சிருக்காங்க அந்த இடத்துக்குள்ள. அது வந்து இப்போ பெரிய சர்ச்சையா மாறிட்டு இருக்கு. அந்த புதைச்சவரே கோர்ட்டுக்கு போய் வாக்குமூலம் குடுத்திருக்காரு. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல இப்ப அவர் அங்க துப்புரவு பணி செய்யக்கூடிய ஒரு நபர். அவர் பொதுச்சே 100க்கும் மேற்பட்ட பிணங்கள். அது இல்லாம வேற என்ன இருக்குன்றது தெரியல. புரியுதுங்களா? அது ஒரு மர்மஸ்தானம் மர்ம தேசம் மாரியே இருக்கு. புரியுதுங்களா? இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, அது சைவ ஸ்தலம் தான் அது. சைவ கோயில் தான் அது. ஆனா வைஷ்ணவர்கள் பூசாரிகளா அங்க இருக்காங்க. ஆனா ஜெயின் சமூகத்தினர் நிர்வகிக்கிறாங்க. இதுவே ஒரு முரண்பாடா இருக்கு. புரியுதுங்களா? நிர்வகிக்கிறாங்க. சுமார் 800 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு பெரிய கோயில் அது. இப்போ கோயிலுன்னு சொல்லி இப்போ பெண்கள் கூட வீட்டுக்கு எங்கனா சுத்திட்டு எங்க போயிட்டு வர கோயிலுக்கு போயிட்டுனா கம்முன்னு வந்துருவாங்க. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர்றது குடும்பத்த மக்கள் அந்த கடவுளை வணங்கக்கூடிய மக்கள் கோயிலுக்கு போயிட்டேன்னு சொன்னாவே திட்டுறதை விட்டுருவாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நம்பி போறது தானே கோயிலுக்கு. அப்ப அங்க இப்படி ஒரு அட்ராசிட்டி நடந்திருக்குன்னு சொன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 15, 18 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு இது. ஏன்னா 95லேருந்து 2014 வரையிலும் தொடர்ந்து நான் இந்த பணியை செஞ்சேன். இப்ப 2014க்கு பிறகு அவன் அங்கேருந்து விலகிட்டான். அப்ப அதுக்கு பிறகு யார் செஞ்சுட்டு இருந்தா, அப்போ யாரு இன்னும் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது. சரி கொல்லப்பட்டிருக்காங்கன்றது அவன் சொல்ற தகவல் மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ அங்க காணாம போன புகார் இருக்கும் இல்லைங்களா? பதிவு செய்யப்பட்டிருக்கும். சமீபத்தில் கூட குஜராத்ல 3000 பெண்கள் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்தது. புள்ளிவிவரத்தோட எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி புகார் இருக்கும் காவல் நிலையத்துல. என்னுடைய மனைவி காணாம போயிடுச்சு, என்னுடைய மகள் காணாம போயிடுச்சு, என்னுடைய பேத்தி காணாம இப்படி புகார்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்கணும். 1. 2வது அவன் ஏதோ போலீஸ்ல போய் வாக்குமூலம் கொடுக்கல. சில பல ஆதாரங்களை நீதிமன்றத்திலே குடுத்திருக்கான். அந்த ஆதாரங்கள்லாம் ரகசியமா பாதுகாக்கப்படுது. அது மீடியால சொல்ல முடியாது. என்ன ஆதாரங்கள் அவன் குடுத்திருக்கான்னு தெரியல. எலும்புக்கூரோட போயிருக்காரு. அதான் அந்த ஆதாரங்கள நான் குடுத்திருக்கேன் அப்படின்றாரு. இதுல என்னன்னா ரஞ்சன் சொல்லிட்டு ஒரு உச்சநீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞர் அவரு கர்நாடகாவை சேர்ந்த அவரே சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, எப்ப ஜூலை 4ஆம் தேதி குடுத்தது. 20 நாள் ஆயிடுச்சு. ஆனா இந்த 20 நாள்ல ஸ்பெஷல் டீம் வச்சிருக்கோம், அது வச்சிருக்கோம், இது வச்சிருக்குன்னு தமிழக அரசு, கர்நாடக அரசு சொல்லுதே தவிர, அதுக்குண்டான நடவடிக்கை எதுவுமே எடுக்கலன்றாரு. ஏன்னு சொன்னா, இப்ப இங்க எங்க புதைச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது, உடனே அங்க போயிட்டு தடயவியல் துறை அறிஞர்கள்லாம் கூட்டு போய், அதுக்குண்டான ஆய்வு பணி பண்ணா தானே. அப்போ கேப் விட்டேன்னு சொன்னா, எதிரி உஷாராயிடுவானா இல்லையா? இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரேதத்தை புதைச்சிருக்காங்கன்னு சொல்லி, இவன் அந்த இடத்த புதைச்சா நமக்கு தெரியும். இப்ப அவன் போய் போலீஸ்ல வாக்குமூலம் குடுத்துட்டான். இப்ப அவன் அந்த இடத்த தேடுனான்னா, நம்ம குற்றவாளி ஆயிடுவோம். அப்ப அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் அப்புறப்படுத்துவோம்னு சொல்லி எதிரிகள் உஷாராயிடுவாங்களா இல்லையா? இப்ப குற்றவாளிகளுக்கு அந்த கொடூர குற்றம் செஞ்ச அந்த குற்றவாளிகளுக்கு துணையா தான் அரசு செயல்படுதுன்னு தான் அவர் அந்த வழக்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞருடைய வாதமே.
புரியுதுங்களா? ஏன்னா இன்ன வரையிலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. ஸ்பெஷல் டீம் ஆரம்பிச்சு, அவன வந்து விசாரிக்கிறதுலே இருக்காங்க. அந்த யார் இது பண்ணாங்களோ அவன. ஆனா ரகசியமா அவனுடைய பேரு, அவனுடைய புகைப்படம் எதுவுமே வெளியிடக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொன்னதுனால ம். வெளியிடல. ரகசியமா வச்சு அப்ப இதுக்கு பின்னாடி அதில அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுமி ம். பள்ளி சீருடையோட இருந்தது. அத புதைச்சோம். புதைக்கும்போது அந்த புக்கெல்லாம் கூட சேர்த்து புதைச்சுடு. அது புக்கெல்லாம் வெளிய போனா அது தெரிஞ்சுதுன்னா யாருன்னு தெரிஞ்சிரும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எவ்வளோ கொடூர மனம் படைச்சவரு. அப்புறம் இன்னொரு பெண் வந்து ஆசிட் ஊத்தி முகம்லாம் வந்து ஆசிட் ஊத்தி முகமே தெரியல. அத பறிக்க சொன்னாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து அடிச்சு அவர அடிச்சு அவர பறிக்க சொன்னாங்க. இப்படி நான் நூற்றுக்கணக்கான பிரேதங்கள வந்து புதைச்சிருக்கேன். ம். இத வெளிய சொன்னா என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி மிரட்டுனாங்க. எனக்கு வேற வழியே தெரியல. எனக்கு என் குடும்பம் இதுவா தெரிஞ்சது. அதனால தான் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து விலகி வந்தேன். விலகி வந்த பிறகு கூட இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு அச்சுறுத்தலாவே இருக்கு. அது ஒரு மன நெருடலா இருக்குன்றது. காவல் நிலையத்துக்கு போய் புகார் குடுக்குறேன். நீதிமன்றத்திலே வந்து நான் வாக்குமூலம் குடுக்குறேன். அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. அப்ப இதுக்கு இவ்வளோ ஒரு உயிர் நாடி பிரச்சனைய இந்தியாவுடைய பிரதமராகட்டும், உள்துறை அமைச்சரா இருக்கட்டும், இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கு பார்த்தீங்களா? இது பெரிய அளவு விவாதமே கொண்டு போகல. ம். புரியுதுங்களா? ஆமா. ஒரு குற்றச்சாட்டு ஒரு சர்ச்சிலயோ, இல்ல பள்ளிவாசல்லயோ நடந்ததுன்னு சொன்னா, இன்னைக்கு இந்தியால அது ஹாட் டாபிக்கா இருந்திருக்கும். இதுல கூட ஒரு யூடியூபர் வந்து அவரு தான் முதல்ல எடுத்து இத பேசுறாரு. அவரு வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்னால, அவர் சைடு திருப்புறாங்க. ஒரு ஒரு முஸ்லீம் இவரு வேணும்னே இந்த தளத்த வந்து ரொம்ப புனிதமான தளத்த களங்கப்படுத்துற மாரி இவரு சரி பேசிட்டாருன்னு சொல்லி புனிதமான தலத்த களங்கப்படுத்துறது முஸ்லீம்ன்னா, நீங்க வந்து அந்த புதைச்சேன்னு சொல்றவங்க முஸ்லீம் இல்லையே! அந்த வாக்குமூலம் வாங்குனவங்க முஸ்லீம் இல்லையே! கொல்லப்பட்டவங்க யாரும் முஸ்லீம்கள் இல்லையே! அந்த கோயிலை நம்பி பக்தியோட போற மக்கள் தானே! அதுவும் ம். அப்பாவி குழந்தைகள் தானே கொன்னிருக்காங்க. அப்ப இது வந்து சாதாரணமா நம்ம வந்து கடந்து போக முடியாது. இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு இதுல இறங்கணும். ஏன்னா, இன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மர்ம தேசங்களா மாரியே இருக்கு. இது போன்ற ஆசிரமங்கள் எல்லாம் இப்ப இங்கே தமிழ்நாட்டிலே எடுத்துங்க. ஜக்கி வாசுதேவனுடைய இது என்ன எப்படி இருக்கு? யாரும் நீங்களும் நானும் கேமரா எடுத்துட்டு போ முடியுமா? செல்ஃபோன் எடுத்துட்டு கூட போறதுக்கு அனுமதி இல்லையா? எது 21ஆம் நூற்றாண்டுல செல்ஃபோன் கூட அனுமதி இல்லையா? இன்னைக்கு பள்ளி, கல்லூரிகள்ல கூட செல்ஃபோனு வச்சுக்கலாம். ஆனா பாடம் நடத்தும்போது பயன்படுத்தக்கூடாதுன்ற ம். உத்தரவு இருக்கு. ஆனா ஜக்கி வாசுதேவ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃபோனே அனுமதி இல்ல. அப்போ இது வந்து மத்திய, மாநில அரசுகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க இந்த அவலங்களை. சரி பக்தியோட ஒருத்தன் போறான். அங்க செல்ஃபோன் வச்சுக்க கூடாதுன்னா, ஏன்னா அங்க நடக்கிற விஷயங்கள் வெளிய தெரிஞ்சிடக்கூடாது. சமீபத்தில கூட கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணு ஓடுனது வீடியோலாம் காமிச்சாங்க. ம். ஒரு 10 நாள் கழிச்சு அந்த பெண்ணுடைய பிரேதம் கிடைச்சது. அந்த பெண் ஓடும்போதே காவல்துறை துரிதமா நடவடிக்கை எடுத்திருந்ததுன்னா, அந்த பெண் உயிரை காப்பாற்றப்பட்டது. ஆனா அதன் பிறகு என்ன பண்ணா, அது மென்டலு அ இதுல வந்து ஆசிரமத்தில தங்கியிருந்தது. மனநோயப்பட்டு ஓடிச்சு. ஓடி போய் தற்கொலை பண்ணிருச்சு. கேஸ முடிச்சுட்டாங்க. ஏன்னு சொன்னா, ஜக்கி வாசுதேவ் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு பிரதமர் வராரு, ஜனாதிபதி வராங்க, உள்துறை அமைச்சர் வராரு. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏ, எம்பிக்கள், நடிகர், நடிகைகள் ம். எல்லாமே அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்ப இது எல்லாம் பண்ணும்போது நீதிபதிகள் கூட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. காவல்துறை உயர் அதிகாரிகள் கூட அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய குற்றங்கள எப்படி வெளிய கொண்டு வர்றது? ம். நம்ம கர்நாடகாவ பத்தி பேசுறோம். இங்க தமிழ்நாட்டிலேயே நடக்குது. அந்த திமுக இடத்துக்குள்ள அந்த இடத்தோட இதுல வந்து சுடுகாடு இருந்ததா சொன்னாங்க. ஏங்க உள்ளவே வந்து பெரியல் கிரவுண்ட் இருக்கான். அது ம். பெரியல் கிரவுண்டுன்னா எரிச்சு இது ம். பண்ணக்கூடியது. அது அனுமதியே இல்ல. சட்டத்துக்கு எதிரானது. ம். கார்ப்பரேஷனுடைய கண்ட்ரோல் இல்லாம எந்த ஒரு முஸ்லீம், கிறிஸ்துவ, இந்துக்களுடைய பெரியல் கிரவுண்டே இருக்கக்கூடாது. சட்ட விதி அது. தனி நபர் நீங்களும் நானும் வந்து எனக்கு தனியா நான் வந்து உருவாக்கிறேன்னு சொல்றதுக்கெல்லாம் அனுமதி இல்ல. இருக்கா இல்லைங்களா? ஆமா. சில தலைவர்கள் இறந்தாங்கன்னா, தனி அவங்க இடத்துல அவங்க புதைச்சுக்குவாங்க அவ்வளோதான். எதுவும் எரிக்கக்கூடாது. ஆனா இங்க வந்து எரிக்கிற எரிமேடையே இருக்கான். எங்க? ம். ஜக்கி ஜக்கி வாசுதேவ்ட்ட. வாசுதேவ். அப்ப இத பத்தி ஏன் ஊடகங்கள் பெரிய விவாதத்துக்கு கொண்டு போகல? ஏன் இத பத்தி பெரிய ஒரு பேசு பொருள் ஆக்கல? 2 பேரு என் மகள்கள் 10 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு. ஜக்கி வாசுதேவ் கிட்ட போனாங்க. இதுக்கு முன்னாடி நாங்க போனா வருவாங்க, பேசுவாங்க. இப்ப வரதும் இல்ல, பேசுறதும் இல்ல. அவங்ககிட்ட தொடர்பே கொள்ள முடியாதுன்னு உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணும்போது கூட வீடியோ கால் மூலியமா தான் வருது அந்த பெண்கள். நேரடியா எடுத்து வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி நீதிபதிக்கு முன்னாடி அந்த பெண்கள நிப்பாட்டல. வீடியோ கால்ல மிரட்டலாம். நீ இப்படிதான் பேசணும்னு. நாங்க எங்க அப்பா, அம்மா கிட்ட இருக்கிறத விட இங்க இருக்கிறது தான் நாங்க சந்தோஷமா இருக்கோம். எல்லாம் ஒரு மயக்கத்திலேயே இருக்காங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க உண்மையிலே அங்க தவறு நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். நடக்கலன்னு சொன்னா நீங்க ஏன் செல்ஃபோன் கூட அனுமதிக்க மாட்டேன்றீங்க. அப்போ என்ன என்ன ஒரு அவ்ளோ அ அது என்ன தீவா அது? அ அவ்வளோ என்ன ரகசிய கூடாரம் மாரி ஒரு ஒரு மர்ம தேசம் மாரியே இருக்கே! இப்ப இது போல தான் இப்போ மஞ்சுநாதர் கோயில்ல இந்த தர்மசாலாவும் இப்படி ம். தான் இருந்திருக்கும்.
புரியுதுங்களா? இது இன்னைக்கு வெளிய வருது. இப்ப நாளைக்கு ஜக்கி வாசுதேவ் வந்தா கூட என்ன பண்ண முடியும்? ஜக்கி வாசுதேவ் அங்க வந்து உள்ள வந்து பல கொலைகள் பண்ணாலும், இல்ல பல இது பண்ணாலும் யார் விசாரிப்பா? ம். யார் தீர்ப்பு சொல்லுவா? யார் கைது பண்ணி உள்ள போடுவாங்க? 20 நாளாயும் இன்னுமே அத எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுமே இல்ல. குறிப்பா இவர முகத்த கவர் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கான தேவை என்ன இருக்கு? ஆனா மக்களுக்கு தெரியணும்ல. இவர் தான் சாட்சி சொன்னாருன்னு. இப்ப இவங்க அவர இல்ல, எதுனா இல்ல. ஒண்ணு அது பண்ணிட்டா அது ரகசியமா வைக்கிறது அது வந்து கரெக்ட் தான் அது. இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன். அதாவது விசாரணையில இருக்கும்போது, அந்த சாட்சிய வந்து ரகசியமா ஏன்னா அவன் யாரு? என்னன்னு பார்த்து அவனுக்கு எதிரா வந்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன். ம். ஏன்னா அவங்க பலமா இருக்காங்க எதிரி. அவன் அதானே சொல்றான். பெரிய பெரிய நீதிபதிகள் அதில அடங்கியிருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அரசியல்வாதிகள் அடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் வாக்குமூலத்தில குடுத்துருக்கான். அப்ப முகமூடி போட்டிருக்கவன என்ன வேணா பண்ணிடலாம் இல்லையா? அப்ப நமக்கு தெரியாதுல்ல இவர் தான் அவரு அப்படின்ற மாதிரி. இல்ல, இல்ல. அப்படி இருந்ததுன்னா, இது கசிஞ்சே இருக்காது விஷயம். இது ம். ஓரளவுக்கு ஏதோ இது அதாவது ஒட்டுமொத்த காவல்துறையிலயும் சரி, நீதித்துறையிலும் சரி, ஒட்டுமொத்த அயோக்கியர்களும் இல்லையே. ஒரு 60, 40% நல்லவங்களும் இருக்காங்கல்ல. அவங்க மூலியமா வெளிய வர்றது தான் இந்த மாரி விஷயங்கள். ம். சில விஷயங்கள் வெளிய வருது. பெரும்பாலான விஷயங்கள் மூடி மறைக்கப்படுது. அப்போ கடவுள் பக்தி என்பது என்னன்னா, நமக்கெல்லாம் அப்பாற்பட்ட சக்தி ஒண்ணு இருக்கு. அந்த சக்தி கோயில்ல இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ வந்து அவங்க போறது என்ன? ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட. ஸ்கூல்ல படிக்கிற மாணவிகள் நல்ல மார்க் எடுக்கணும். கல்யாணமானவங்க புருஷன் நல்லா சம்பாதிக்கணும். என் கூட அன்பா இருக்கணும். குழந்தை குட்டி இல்லாதவங்க குழந்தை குட்டியோட பெத்துக்கிட்டு நல்லா ஜாலியா இருக்கணும். இப்படி பல விதமான எதிர்பார்ப்போட தானே ஒரு வணக்க ஸ்தலத்துக்கு போயிட்டு ஆண், பெண்கள் போறாங்க. அப்ப ம். அந்த இடத்துல இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்குன்னு சொன்னா, இத கண்டிக்கிறது முஸ்லீமா, இந்துவா, கிறிஸ்டினா அப்படின்றது இது எது இல்ல. இத எல்லாரும் சேர்ந்து கண்டிக்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது போன்ற வணக்க ஸ்தலத்தையே மக்கள் வந்து நாத்திகத்த விரும்பிடுவாங்கல்ல. நாத்திகத்த விரும்புனா நீங்க எதிர்க்கிறீங்க இல்லையா? இப்படி அநியாயம், அட்ராசிட்டிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்ததுன்னா, மக்கள் நாத்திகத்த நாடி தானே போவான். உதாரணத்துக்கு சொல்றேன். ம். கடவுளெல்லாம் இல்லடா அப்படின்னு போயிடுவான் இல்லையா? கோயிலெல்லாம் இல்லடா. பராசக்தி வசனம் தான் ஞாபகம் வருது. அதுவும் ஆத்து கரை ஓரமாவே புதைக்க சொல்லியிருக்கதா அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா, ஆத்துக்கரை அந்த ஈரப்பதம் இருக்க உடம்பு ஈஸியா எலும்பு கூட இல்லாம டீகம்போஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு யோசிச்சு இத இல்ல அது செஞ்சிருக்காங்க. பிளான்டு மர்டர். பிளான் மர்டர். ம். இப்ப யார குற்றவாளி ஆக்குவாங்கன்ற என்ன பொறுத்தவரைக்கும் யாரையும் விசாரிக்கவே மாட்டாங்க. இந்நேரம் வந்து மிகப்பெரிய ஒரு டீம் இறங்கி இருக்கணும். அவன் வந்து இப்ப வந்து வெளிய வந்திருக்கிற தகவல் நூற்றுக்கணக்கான பெண்கள், சில பெண்கள் இப்படி இப்படி இருந்தாங்க, இப்படி எல்லாம் எரிச்சேன், இதெல்லாம் சொல்லியிருக்கான். ம். அவன் நிச்சயம் சொல்லியிருப்பான். யார் யாரு இதுல இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்றது சொல்லியிருப்பான் வாக்குமூலத்துல. ம். அவங்கள வந்து ரகசியமா போய் விசாரிச்சு, கூண்டோட தூக்குனா தான் அந்த வேலை முடியும். புரியுதுங்களா இல்லையா? ஆனா நடக்குமா அது? என்னை பொறுத்தவரையும் ஜெயலலிதா மாரி ஒரு பவர்ஃபுல் முதல்வரால தான் முடியும். ஏன்னா ஜெயலலிதா உண்மையை பாராட்டணும். நான் அவங்க இருக்கிறதுலயும் அவங்கள நம்ம எதிர்த்துட்டு தான் இருந்தோம் அரசியல் ரீதியா. அதே நேரத்தில வந்து ஒரு பவர்ஃபுல் லேடின்னா அவங்கள தவிர வேற யாரும் இல்ல. ஏன்னா காஞ்சி சங்கராமன் கொலை வழக்குல அந்த ஸ்பெஷல் டீம் வந்து சொல்லுது. விஜயேந்திரரும், ஜெயேந்திர சாமியும் இதில இன்வால்வ்ட் இருக்காங்க இந்த கொலை கேஸ்ல அப்படின்றாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணுது? யாரா இருந்தாலும் தூக்கி உள்ள போடுவீங்க. அப்ப விஜயேந்திரரு நேபாளுக்கு ஓடிட்டாரு. ஜெயேந்திரரு இதுக்கு ஓடிட்டாரு டெல்லிக்கு. ஸ்பெஷல் டீம் வந்துச்சு தூக்கிட்டு வந்தாங்களா இல்லையா? கைது பண்ணாங்களா இல்லையா? சங்கர மடம் என்பது சாதாரணமானது இல்ல. இந்த கோயில் ம். மஞ்சுதா இது போல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல கோயில்களுக்கு தலைமையிடம் சங்கர மடம். அதனுடைய தலைமை பீடாதிபதிகளே தூக்கி உள்ள போட்டதுன்னா எவ்வளோ தைரியம் வேணும்? அது கலைஞர் முதல்வரா இருந்தாலும் முடிஞ்சிருக்காது. அப்போ அந்த மாரி வந்து சட்டத்தின் முன்னாடி குற்றம் செஞ்ச எவனா தான் தூக்கி உள்ள போடுன்ற ஒரு 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 மேன் பவர் இருந்திருக்கணும். இருந்தா இது முடியும். ம். இப்ப சீதாராமையா என்ன பண்ணுவாரு? மீறி அந்த கோயில் நிர்வாகம் மீது கை வச்சாங்கன்னா, இந்துக்களுக்கு எதிரி ம். காங்கிரஸ் அப்படின்னு கொண்டு போயிடுவாங்க இல்லையா? இங்க தமிழ்நாட்டுல திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது எவ்வளோ பேசிட்டு இருந்தாங்க. யானை தடத்தெல்லாம் மறைச்சுட்டாங்க. ம். காட்டெல்லாம் அழிச்சுட்டாங்க. சொன்னாங்களா இல்லையா? ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணாங்க? தியாகராஜ் அவர் பிடிஆர் பேசிட்டே இருந்தாரு. கடைசியா அவரே வாய மூட வச்சுட்டாங்கல்ல. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு தவறான செயல் இது. நிச்சயம் வந்து ஒரு வணக்க வழிபாடு என்பது அந்த இடத்துல ஒரு தவறுகள், ஒரு கொலை அல்லது வேற கற்பழிப்பு நடக்குதுன்னு சொன்னா, அது எந்த சமயமா இருந்தாலும் சரி, அது அரசுகள், காவல்துறை, நீதித்துறை எல்லாமே துரித நடவடிக்கை எடுத்துட்டு, அதுக்கு வந்து சிவிலியர் ஆக்ஷன் குடுத்தா தான் அந்த புனிதம் காக்கப்படும். ம். இல்லன்னா அந்த புனிதமே காக்கப்படாது. இன்னொன்னு ஒரு விஷயம் என்ன வருதுனால, அந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்டது ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க, ஸ்கூல்ஸ் வச்சிருக்காங்க, காலேஜஸ் வச்சிருக்காங்க. இதிலிருந்தும் பெண்கள் காணாம போறாங்க அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்ப என்னன்னா, நம்ம அந்த கோயில மட்டும் பார்க்காம, இங்கேயும் நம்ம விசாரணைய தொடங்கணுமோ அப்படின்ற மாரி ஒரு கொஸ்டின்ஸ் வருதுல்ல. இல்ல. அது ஒரு பெரிய இது தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஜக்கி வாசுதேவுக்கு எங்க இடம் இல்ல.
இந்தியா முழுக்க இருக்க வச்சிருக்காரு. பெரிய பெரிய மருத்துவமனைகள்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுல இயங்கிட்டு இருக்கு. ஒரு தனிநபருக்கு இவ்வளவு சொத்து எப்படி வந்தது? இன்னைக்கு ஏன் வந்து ஒட்டுமொத்த அரசியல் அரசுகளே அவர்கிட்ட மண்டியிட்டு கிடக்குறாங்க? இந்தியால இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் ஃபண்டிங் வேற பண்றாரு. அதான் சொல்றேன். ம். எப்படி மண்டியிட்டு கிடக்குறாங்க? அப்ப இவரு ஒரு தவறு பண்ணாருன்னா, இத யார் தட்டி கேட்பா? அந்த அளவுக்கு சுப்ரீம் இது இங்க இல்லையே. எல்லாமே இப்படிதான் இருக்குமா? அப்போ இது வந்து எப்படின்னா, பக்தி போர்வையில் இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகள் தான் இவங்க எல்லாமே. மக்கள் வந்து பக்தியின் மீது மோகம் கொண்டு எதையும் இழக்க தயாராகுறாங்க. அதை தங்களுடைய மூலதனமாக பயன்படுத்திட்டு, தன்னுடைய காம இச்சைகளை பயன்படுத்தி, அது வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. நான் என்ன சொல்றேன், கொலை பண்ற அளவுக்கு இருக்குன்னா, ஆண்களையும் கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, அப்ப அங்க வந்து அந்த தர்மசாலால வேற என்னென்னவோ நடக்கலாம் இல்லையா? சொல்லுங்க. எது வேணா நடக்கலாம். ம். அப்போ இது சம்பந்தமா வந்து இன்ன வரையும் உள்துறை அமைச்சகம் வாயே திறக்கல. அதே கர்நாடகால இந்த கேரளா ஸ்டோரிய பத்தி வந்து பிரதமர் மோடியும், அமித்ஷாவும் பேசும்போது என்ன சொன்னாங்க? கேரளால வந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் காணாம போயிடுறாங்க. ம். காணாம போறாங்கன்னு சொன்னாவே அதுவே அவமானம் அங்க இந்திய அரசுக்கு தான். ஏன்னா வெளியுறவுத்துறை கொள்கை அவ்வளோ மோசமா இருக்கா? ம். ஏன்னா இந்தியாவிலேருந்து ஒரு பெண் வெளிய போணும்னா, வித் ரெக்கார்டோட தான் போ முடியும். அந்த திரைப்படத்தில 36 பெண்கள்னு சொன்னோனே, அந்த கதைய வச்சு இதே மோடியும், அமித்ஷாவும் கடந்த சட்டமன்ற தேர்தல்ல பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? இந்துக்கள் எல்லாம் முஸ்லீம்களாக்கி கேரளா ஆ. இது வெளிநாட்டுக்கு ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் கடத்துறாங்க. ம். கடைசியா அந்த இயக்குனர் நாய் சொல்லும்போது என்ன சொன்னா, "நாங்க அத ஒரு டைட்டிலுக்கு தான் வச்சோம். அவ்வளோ இல்ல. ம். 200, 300 பேர் காணாம போயிருக்காங்க." அப்படின்ட்டாங்க. ஆனா பிரதமரும், உள்துறை அமைச்சரும் அதே பிரச்சாரத்த முன் வச்சுட்டு தேர்தல்ல பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த கேரளா ஸ்டோரிய காங்கிரஸ் ஆதரிக்குது. நாங்க எதிர்க்கிறோம். அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? ஆமா. இன்னைக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கும்போது, பிரதமரும், உள்துறை அமைச்சரும் ஏன் வாய் திறக்காம மௌனியா இருக்காங்க? அதாச்சும் ஒரு கற்பனை. ஒரு சமூகத்துக்கு எதிராக ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கே அவ்வளோ கொந்தளிச்சு நீங்க அத தேர்தல் பிரச்சாரத்தை முதன்மை பிரச்சாரமா பண்ண நீங்க, இன்னைக்கு நடந்த விஷயங்கள பத்தி ஏன் அமைதி காக்குறீங்க? காஷ்மீர் கத்வா மாவட்டத்தில ஆசிஃபா என்ற ஒரு 6 வயது சிறுமியை ஒரு 8 பூசாரிகள் கற்பழிச்ச விஷயமும் இந்த நாட்ல தான் நடந்தது. அதுவும் கோயிலுக்குள்ளவே தான். கோயிலுக்குள்ள தான். அந்த அந்த பெண்ணை கற்பழிச்ச கயவர்களுக்கு என்ன தண்டனை குடுத்தாங்க? ஒண்ணுமே குடுக்கல. எல்லாம் 3 வருஷம், 2 வருஷம், 4 வருஷம் குடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா, அந்த கற்பழிச்ச குற்றவாளிகள் பலசாலிகள். அதே டெல்லியில கற்பழிச்சு கொலை பண்ண நிர்பயா கொலை வழக்குல குற்றவாளிகளுக்கு எல்லாம் தூக்கு தண்டனை குடுத்தாங்க. நீங்க நானும் கூட பேசிட்டோம். நீதி நிலைநாட்டப்பட்டதுன்னு. ஏன்னு சொன்னா குற்றவாளிகள் எல்லாம் அன்றாட காட்சிகள், ஏழைகள். அங்க நீதி நிலைநாட்டப்படுது. அப்ப இன்னைக்கு நீதியின் முன் நிக்கிறவன் குற்றவாளி வந்து எப்படி பார்க்குதுன்னு சொன்னா நீதி தேவதைகள், இன்றைய நீதி எப்படி பார்க்குறாங்கன்னா, ஆண்டிய அரசனா, ஆளும் வர்க்கமா, சிறுபான்மையா இப்படிதான் பார்க்குது. அங்க டெல்லியில நடந்ததுக்கு மீடியா ஒரு பெரிய காரணம் இல்லண்ணே. இல்ல மீடியா. மீடியா காரணம்ன்றது இல்ல நீங்க. அது அப்ராண்டு ஏழைகள் எல்லாமே. ம். கூலி தொழில் செய்யக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு வந்து சட்டத்தின் அடிப்படையில நீங்க தண்டனை குடுத்தீங்க. ஆசிஃபா கொலை வழக்கு இவங்களால சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை குடுக்க முடியலையே. அதை விட கொடூரம் இல்லையா? அவதாச்சும் பருவமடைஞ்ச நிர்பயாவாச்சும் பருவமடைஞ்ச பெண். ம். இது பருவமடையாத ஒரு சிறுமியை வந்து குழந்தை அது. குழந்தையை வந்து கொன்னவங்களுக்கு என்ன பண்ணணும்? அப்போ இன்னைக்கு சட்டங்கள் கடுமையாக்கப்படுறது முக்கியம் இல்ல. நடவடிக்கை எப்படி எடுக்கப்படுதுன்னு தான் முக்கியம். அதனால இன்னைக்கு மஞ்சுநாதர் கோயில் தர்மசாலால நடந்த கொடூரங்கள், நாளைக்கு ஜக்கி வாசுதேவ் ஆசிரமத்தில கூட நடந்திருக்கும். அது கூட வெளிய வரும். அப்போ ம். கூட ஒண்ணுமே இந்த அரசுகள், ஊடகங்கள் இது பெரிய விவாத பொருளாக்காது. இது இறுதியா என்னதானே நடக்கும் இதுல? ஒண்ணுமே நடக்காது. ம். கடைசியா அவன மென்டல்ன்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. வாக்குமூலம் குடுத்தான்ல. அவன் மனநோயாளி நாங்க தொரத்திட்டோம் அப்படின்னு. காவல்துறை அவன் மனநோயாளின்னு குடுப்பாங்க. அதுக்கு காவல்துறை சொல்லிட்டேன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் குடுக்குறது பெரிய விஷயம். குடுப்பாங்க. அரசு மருத்துவரே குடுக்கும். ஆமா மனநோயாளி. நீதிமன்றம் மனநோயாளி. சாப்டர் க்ளோஸ். ஏன்னா இங்க எப்படி உதாரணத்துக்கு ஒருத்தன் வந்து இப்போ ஸ்ரீமதி கொ கொ ம். கொல்லப்பட்டான்னு தான் நம்மலாம் பேசிட்டு இருந்தோம் ம். இல்லையா? ம். ஆனா போலீஸ் என்ன சொன்னா தற்கொலை அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டான். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன பண்ணா தற்கொலைன்னு தற்கொலை. குடுத்தான். அது எய்ம்ஸுக்கு அனுப்பி பார்த்தா, ஆமா அது தற்கொலை தான். ஏன்னா போஸ்ட்மார்டம் எடுத்தது இவங்க தானே. ம். அவன் எடுத்து தற்கொலைன்னு தான் பண்ணி முடிச்சுட்டான். நீதிமன்றம் அத பார்த்துட்டு என்ன பண்ணிட்டான், அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வச்சு தற்கொலைன்னு கேஸ் முடிச்சுட்டானா இல்லையா? அதே மாரி தான் இப்ப இவன என்ன பண்ணுவான்னா, இவன் ஒரு மனநோயாளி. ஏன்னா எஃப்ஐஆர் என்ன போடுறாங்களோ அதுதான். அந்த எஃப்ஐஆர் போடுறத வச்சு மருத்துவர்கள் சான்று குடுப்பாங்க. அந்த மருத்துவர் சான்று வச்சு நீதிபதி தீர்ப்பு சொல்லிடுவார். சாப்டர் க்ளோஸ். இப்படி கூட நடக்கலாம். இதை மீறி அதிலயும் மனசாட்சி உள்ள இப்ப எப்படி மனசாட்சி கொஞ்சமாச்சும் இருந்து கூட அந்த நீதிபதியும், சில காவல் அதிகாரிகளும் இறங்கி இத ஏறி அடிக்கிறாங்களோ,
அதேமாரி வந்து நியாயம் வரணும் அப்படின்றதுக்காக சில பேர் போராடி இது வெளிக்கொண்டாடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ குஜராத்தில் வந்து அந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்து, அதை தொடர்ந்து முஸ்லீம்கள் படுகொலை நடந்தது. அது சம்பந்தமா வந்து சஞ்சீவ் பட் என்கின்ற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அப்போ உளவுத்துறை டிஐஜியா இருந்தவர், அவர் கன்ஃபெஷன் குடுக்குறாரு. மோடி, அமித்ஷா எல்லாம் உட்கார்ந்து திட்டமிட்டு தான் இந்த கலவரம் பண்ணாங்கன்னு சொல்லி கன்ஃபெஷன் குடுத்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக, 91ல அவர் எஸ்பியா இருக்கும்போது ஒரு லாக்அப் டெத் நடந்ததாம். அந்த லாக்அப் டெத்த காரணம் வச்சு, அவருக்கு ஆயுள் தண்டனை குடுத்து இன்ன வரையிலும் 15 வருஷமா ஜெயில்ல தானே இருக்காரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னு சொன்னா, இந்த அரசியல் ஆட்சியாளர்களுக்கு அதிகாரிகள் ஒத்து போகலன்னு சொன்னா, பழிவாங்கப்படுவாங்க அப்படியும் வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்கு பயந்துட்டே சில அதிகாரிகள், ம். அவங்களுக்கு நல்லா தெரியும் இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி, இருந்தாலும் விட்டுருவாங்க. சரி, பிஜேபி இத கையில எடுக்கல. ஆனா காங்கிரஸ் இத கையில எடுத்திருக்கலாமே. இத பெரிய விஷயமா மாத்திருக்கலாம்ல. ஏங்க காங்கிரஸும் பாஜகவுக்கும் என்ன வேறுபாடு இருக்குங்க? 2த்துக்கும் வேறுபாடு சொல்லுங்க. நீங்க என்ன வேறுபாடு? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. காங்கிரஸ் மறைமுகமா பண்ணுவான். ம். பாஜக ஓப்பனா பண்ணும். அவ்வளவுதான். தடா சட்டம் கொண்டு வந்தது காங்கிரஸ். ம். தடா சட்டத்துல 12,000 வழக்குகள் முஸ்லிம்கள் மீது போட்டது காங்கிரஸ். இந்தியா முழுக்க 63,000 பேர் கைது பண்ணது காங்கிரஸ். அப்துல் குரு உட்பட சாட்சிகள், ஆதாரங்கள் இல்லாமல் தூக்கு தண்டனை கொடுத்தது காங்கிரஸ். இன்னும் என்ன சொல்றது நான் காங்கிரஸ பத்தி? யூபா சட்டத்தை கொண்டு வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் என்கிற யூபா சட்டத்தை கொண்டு வந்து காங்கிரஸ். இப்ப என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு சொல்றாங்கல்ல, ஆமா. அது கொண்டு சிஏஏ. வந்து காங்கிரஸ். 2 பேருக்கு என்ன வேறுபாடு இருக்கு? சத்தீஸ்கர்ல வந்து ஆயிரக்கணக்கான நக்சல்வாதிகளை கொன்று குவிச்சது, கொன்று குவிச்சது காங்கிரஸ் ஆட்சியில. பஞ்சாப் அடுத்து. பஞ்சாப்ல வந்து தனிநாடு கோரிக்கை வைக்கக்கூடிய போராளிகளை கொன்று குவிச்சது, அந்த கோயிலுக்குள்ள பூந்து ராணுவத்தை அனுப்பி கொண்டு குவிச்சது யாரு? காங்கிரஸ். காங்கிரஸ் ஏதோ இன்னைக்கு பிஜேபி இருக்கும்போது காங்கிரஸ் பரவாயில்ல, வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாங்கன்னு தவிர, காங்கிரஸ் ஒன்றும் பத்திரமாட்டு தங்கம்லாம் இல்லை. இவன் அயோக்கியன்னா அவன் டபுள் அயோக்கியன் தான். இப்ப இறுதியா அதுக்கு நீதி மட்டும் கிடைக்காது. அவ்வளவுதான். நீதி கிடைக்கணும்னு நம்முடைய ஆதங்கம். ஆனா இந்த அரசியல்வாதிகளும், உயர் அதிகாரிகளும் இது எப்படி கொண்டு போவாங்கன்றது தெரியல. பொறுத்து வந்து பார்ப்போம். பொறுத்து வந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு. நிச்சயம். ரொம்ப நன்றி.